அவனுக்கு லைஃப்ல இப்போ ஒரு முறை வந்துட்டு எங்கிட்ட அவர் பார்த்துட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் திரும்ப எங்கிட்ட வர வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படாது. நீங்க அந்த முறையை ஃபாலோ பண்ணி போயினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி நடக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த பாவம் கொடுத்துரும். ரொம்ப முக்கியமான பாவகம் இந்த 2ஆம் பாவகம். இப்படி நம்ம ஒவ்வொரு பாவகத்தையும் எல்லா ஜோதிட பெருமக்களும் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும், கொடுக்க முடியாதுன்னு இல்லை. நம்ம ஸ்பெசிபிக்காக கொடுக்குறோம். வாங்க ஐயா, பொருளாதாரத்தை ரொம்ப சிக்கல் படுறீங்க, நீங்க ஓடுறதெல்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம், என்னால முடிஞ்ச விஷயத்த உங்களுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கிறேன். நீங்க இந்த அரிய வாய்ப்பை நம்ம மக்கள் பயன்படுத்திக்கணும். இந்த பொருளாதார சிக்கல் அவளை தீர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைச்சிடும். யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அனைவருக்குமே பொதுவான விஷயம்ன்றது தனம், பணம்ன்றது விஷயம் வேணும். அப்போ இந்த ஈர்க்கக்கூடிய விஷயத்த நம்ம பல வழியில் சொல்கிறோம். பொருட்களாக சொல்கிறோம், யாக பூஜை மேலே சொல்கிறோம், எந்திரங்களை பயன்படுத்த சொல்கிறோம், மந்திரங்களை சொல்லுன்றோம், தியானம் பண்ண சொல்ல வரோம். அப்படியே உங்கள் ஜாதக அடிப்படையில் இது பிறப்பு ஜாதகம் மாற போகிறது இல்லை. லக்கணங்கள் அவ்வப்போது மாறினாலும் கூட இந்த விஷயம் அதுவும் பொருத்தி வருமானா 2 கம்பெனியில் தான் வரும். அது உள்ளுக்குள்ள ஆய்வு பண்ணும்போது தெரியும். அதனால இந்த 2ஆம் பாவகத்தை உங்களுக்கு முழுமையாக இயக்கி தரக்கூடிய தெய்வம் யார், எந்த வழிபாடு அப்படின்றத அன்னைக்கு உங்களுக்கு முழுமையான கொடுக்க போகிறோம். இந்த வாய்ப்பை மக்கள் தவறாமல் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் பொருளாதார சிக்கல் தீர்றதுக்கான முக்கியமான ஒரு அச்சாணியாக இது அமைகின்றதுல நான் நம்பிக்கையோடு உறுதியோடு சொல்கிறேன்.